உள்ள வா. உள்ள வா. நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. அதுல ஒரு தப்பும் இல்ல. நீ பண்ணது மட்டும் என்ன ஒழுங்கா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கையில 4 காசு இருந்தா எல்லார் வாழ்க்கையும் நீதான் முடிவு பண்ணுவியா? எதுக்காக நீங்க இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதை நான் பண்ணி வச்சா என்ன குறைஞ்சு போச்சு? அதை முடிவு பண்ண நீ யாருடி? அவளை பெத்தவன் நான் இருக்கேன். நான் அவளை கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதை பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரு? இந்த கன்னியாதானம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பழைய பஞ்சாங்க மாதிரி சுத்த வேஸ்ட். அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோட அவுடேட்டட் ஆயிடுச்சு. நான் ஒன்னும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலையே. பிரபாவும் அம்மாவும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. நீங்க ரியாக்ட் பண்றத பார்த்தா அம்மு என்னமோ மைனர் பொண்ணுங்கிற மாதிரியும் நான் அவளை ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேங்கிற மாதிரியும் இருக்கு. 2 தடவை அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். உங்க மாரத்தை இறக்கி வச்சிருக்கேன். அடடே, நான் இதை மறந்துட்டேனே. இப்போலாம் நீ எதை செஞ்சாலும் உனக்கு லாபம் இல்லாம செய்ய மாட்டேல்ல? எப்படி பார்த்தாலும் இதுல உனக்கு லாபம் இருக்கு. ஊருக்கெல்லாம் சொல்லி அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னா செலவாகுமே. உன் பணத்தை மிச்சப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க 2 பேரையும் கூட்டு போய் கோவில்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்ல. இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. சொல்ல போனா இந்த சின்ன விஷயத்த நீங்க இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிரச்சனையில தலையிட்டு இருக்கவே மாட்டேன். நான் என்ன சொந்தமா மேரேஜ் பியூரோவும் மேரேஜ் ஹாலுமா வச்சிருக்கேன் மத்தவங்களுக்கு சும்மா கல்யாணம் பண்ணி வைக்க? கனவு இவருக்கும் பிரபாவ அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என் வேலையா? எனக்கு அதை விட முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருக்கு. பரவாயில்ல விடு சரளா. நீ எதுக்காக அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? அவகிட்ட வாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியாது. இவளுக்குள்ள இருந்த உணர்ச்சியெல்லாம் செத்து போச்சு. உங்க 2 பேருக்கும் இங்கே இருக்கணும்னா இருங்க, நான் கிளம்புறேன். சரி சரி, நீ போலாம். நான் டாக்ஸிலேயே வந்துக்கிறேன். பாட்டி, நீங்க ஆண்டியை பார்த்துக்கோங்க. நான் பிரபா அம்மாவுக்காக ஷாப்பிங் பண்ண போறேன். சடனா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததால என்னால அவங்களுக்கு எதுவும் வாங்க முடியல. போற வழியில என்ன டிராப் பண்ணு. வீட்டுக்கு நானே வந்துடுறேன். ஆண்டி ப்ளீஸ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு அவ ஆசைப்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. ஆண்டி, பிரபா என்னோட தம்பி மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். உங்க பொண்ணு புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க போறா. அதை நினைச்சு நீங்களும் இங்க சந்தோஷமா இருந்தா தான் எல்லாருக்கும் சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இல்லைன்னா அவங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? போயிட்டு வரேன் ஆண்டி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதையே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலேருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.